கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேர எபிசோட உட்காந்து பார்த்து, அதில ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துரும்னு பார்த்தா, சிறகடிக்க ஆசையில இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணுமே நடக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு வந்து பேசிட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மி அம்மாவ தூரத்தில இருந்து விஜயா பார்த்தாங்க. ஆனா, அவங்க அதுக்கு எதுவுமே பண்ணல. அவங்க இங்க இருக்காங்கங்கிறத சொன்ன உடனே, மீனாவும், முத்துவும் போய் அந்த வீட்ல போய் பார்ப்போம். அவங்க ஊருக்கே போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு பார்க்க போனது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப இந்த வித்யாவோட வீட்ல இப்ப ரோகிணியும், கிறிஷும் இருக்கும் பொழுது, மீனா ஒரு தடவ வராங்க, விஜயா ஒரு தடவ வராங்க. ஆனா, அவங்க கண்லயும் எதுவுமே சிக்கல. இவ்வளோதான் நடந்துச்சு. இந்த ரூ. 3,00,000 திருட்டு போன மேட்டர்லயும் ராஜாராணி மேல பழிய போட்டு அப்படியே ஈஸியா விட்டுர்றாங்க. போலீஸ்ட்ட போலான்னா, வேணாம் வேணாம் போலீஸ்லாம் போ வேணாம், போலீஸ்லாம் போ வேணாங்கிறாங்களே தவிர, பணத்த திருப்பி வாங்கணும், திருப்பி எப்படியாச்சும் இது ஒரு பெற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வந்து மனோஜுக்கு இருக்க மாரி தெரியல. மனோஜ தான் எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல இப்ப புது ப்ரோமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய், தனக்கு விருப்பமே இல்லன்னா அந்த பையன் கெஞ்சினாலும், கதறினாலும், அவன் கூடயே இருந்துடுறாமான்னு சொன்னாலும், ஹாஸ்டல்ல கொண்டு போய் ரோகிணி இப்ப கிறிஷ விட்டுர்றாங்க. 10 வயசு பையல ஹாஸ்டல்ல விடுறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனாலும் வந்து அத வந்து அந்த பையனோட மனசுல எவ்ளோ ட்ராமா இருக்கும். அவன உட்கார வச்சுக்கிட்டே வந்து இவங்க ஏமாத்துனத பத்தி, பொய் சொன்னத பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. இது எல்லா திருட்டுத்தனங்களுக்கும் இடையில கொண்டு போய் உள்ளார தள்ளி விட்டுர்றாங்க. அதே சமயத்துல ரோட்ல திடீர்னு வந்து மீனா அந்த லக்ஷ்மி அம்மா, ரோஹிணியோட அம்மாவ பார்த்து, அவங்க கைய பிடிக்க அவங்க ஓட பார்க்குறாங்க. "எங்க ஓடுற? நில்லு" அப்படின்ட்டு. "என்ன உங்க புள்ள எங்க இருக்கு? உங்க பொண்ணு எங்க? உங்க பேரன் எங்க? என்ன நடக்குது இங்கங்கிற" மாரி வந்து மீனா கேட்குறாங்க. ஆனா ரொம்ப சாத்வீகமா கேட்குறாங்க. நான் கேட்குற மாரி கேட்காம. ஆனா அந்த அம்மா அப்படியே திரு திரு திருன்னு பொய் சொல்றாங்க. இவங்களும் அப்படியே அந்த குடும்பமே பொய்யார குடும்பமாட்டம். கிறிஸ்டியன்லேருந்து ஆரம்பிச்சு ரோஹிணியிலேருந்து அவங்க அம்மாலேருந்து கிறிஷ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மகேஸ்வரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரோஹிணியோட ஃப்ரெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கல்ல, அவங்களும் பொய் சொல்றாங்க. வித்யா பொய் சொல்றாங்க. ஒத்த ஆள் பொய் சொல்லி அந்த மொத்த ஏரியாவே பொய் சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில இப்ப கடைசியா ஏதாவது உண்மை தெரிய வருமா? இல்ல அவங்க வீட்ல இருக்காளே ரோகிணி அவ தான் என் பொண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்களா? நடக்குமா? நடக்காதா? இல்ல நம்ம கன்னத்துல கை வச்சு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடின்னு போயிட்டே இருக்கும் காலம் மட்டும். ஒண்ணும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் ரிவ்யூலாம் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.